அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த தினம் நடைபெறுகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது அதிமுக அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருகை கொண்டு வருகிறார். இந்த காட்சியில தான் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி அன்று அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் அரசியல் பொதுக்கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடர்பாக ஆலோசிப்பதற்காகவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது, தேர்தலுக்கான வெற்றி பெறுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது, ஒருங்கிணைந்து செயல்படுவது, குறிப்பாக அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது, கூட்டணி சார்பிலும் அதே போல அதிமுக சார்பிலும் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கூட்டணி சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான திட்டமிட்டு வருகிறார்கள். அது தொடர்பாகவும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதி வாரியாக நேர்காணலும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நேர்காணலும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பது, வேட்பாளர்களை தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுவதற்காக இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி முதற்கட்டமாக 5 முக்கிய அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதனோடு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முடிந்த பிறகு மேலும் சில அறிவிப்புகளையும் வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் சில முக்கிய அறிவிப்புகளையும் இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தை முடிந்ததற்கு பிறகுதான் அதற்கான அறிவிப்பு வெளியாகுமா என்று நமக்கு தெரிய வரும். முதற்கட்ட அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான அறிவிப்பு, குறிப்பாக மாதந்தோறும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல நகர பேருந்துகள்ல பெண்களுக்கு மட்டும் இலவசம் இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பயணம் செய்யக்கூடிய வகையில அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு இருசக்கர வாகனம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் பெற்றுத்தரப்படும் போன்ற 5 முக்கிய அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு மேலும் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு அதிமுக தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள், வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களிடத்தில் இணைந்து செயல்பட வேண்டும், ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.